ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 4வது மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம், அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக, அவர் தம் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், இந்த நாளிலேயும் தம்முடைய வசனத்தினால் நம்மை தேற்றும்படியாக, தம்முடைய வசனத்தினால் நமக்கு ஒரு உற்சாகத்தை, அல்லது தம்முடைய வசனத்திலே நாம் வைராக்கியம் கொண்டு அவரிடத்திலே அந்த வார்த்தையினால் அவரோடு கூட பேசுவதற்கு ஏதுவாக, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஆமேன். இந்த மாதத்தினுடைய இந்த வாக்குத்தத்த வார்த்தையினுடைய தலைப்பு, உன் சிறையிருப்பை திருப்பும் கர்த்தர். நாம் சில இடங்களிலே சிறையிருப்பை போல காணப்படுகிற நிலை, எங்கெல்லாம் சிறையிருப்பின் நிலைமை காணப்படுகிறதோ அங்கிருந்து கர்த்தர் நம்மை திருப்பும்படி விரும்புகிறார். திருப்பும்படி என்றால் அர்த்தம் என்ன? சிறைப்படுவதற்கு முன்பு கர்த்தரோடு இருந்த அனுபவத்துக்குள் கொண்டு வர விரும்புகிறார். சிறையிருப்பு 3 விதத்தில் நடைபெறுகிறது. சிறையிருப்பு நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அல்லது நம்முடைய செயலின் நிமித்தமாக சிறையிருப்பு ஏற்படுகிறது. சில நேரத்தில் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதற்காக சிறையிருப்பு ஏற்படுகிறது. 3வது, நாம் கவனக்குறைவாக இருப்பதினால் அல்லது நம்ம சோர்ந்து இருப்பதினால், இன்னும் சொல்ல போனால் அசதியாக இருப்பதினால் சத்துரு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்ன செய்வேன் என்றால் சிறையிருப்பில் இருந்து திரும்ப சேர்த்து கொள்வேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, அவர் திருப்புவார். அவர் திருப்பும் பொழுது அங்கே நமக்கு என்ன உண்டாகும் என்பதை தாவீது தன்னுடைய அனுபவத்திலே சொல்லும் பொழுதும் சில அனுபவங்களை அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த சிறையிருப்பிலிருந்து நாம் திரும்புவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அவைகளை இந்த நாளிலே கர்த்தர் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, அவர் திருப்பினால் யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். கர்த்தர் திருப்பினார்னா அங்கே ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். சில வேளையில் நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் சில காரியங்களை நிறைவேற்ற முடியவில்லை, சில காரியங்களை செயல்படுத்த முடியவில்லை, அடைய முடியவில்லை, அல்லது வளர முடியவில்லை, பெருக முடியவில்லை. அப்போது அங்கு ஒரு சிறையிருப்பை அங்கே இருப்பதை நாம் உணர வேண்டும். அந்த சிறையிருப்பை மாற்றி போட வேண்டும். ஏனென்றால் சிறையிருப்பு தேவன் நியமித்து வருவதல்ல. அவர் நம்மளை எல்லாரையும் சிறையிருக்க பண்ணணும் அப்படின்னு வைக்கிறவர் அல்ல. அவருடைய விருப்பம் அது அல்ல. சிறையிருப்பு எப்பொழுதும் தேவனுடையது அல்ல. ஆனால் சிறையிருப்பு நாம் செய்கிற காரியத்தினால் அது விளைந்து கொண்டு வருகிறது, அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அதே போல் இந்த வசனத்தை நான் வாசித்தது போல, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது என்று அவர் மறுபடியும் அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 85ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலேயும், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அதிலே 4ஆம் வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். தாவீது சொல்லுகிறார், எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளத்தை போல, வெள்ளம் புரண்டு போவது போல எங்களுடைய சிறையிருப்பை வேகமாக திருப்பும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சிறைப்பட்டிருக்கிற அனுபவங்கள், சிறையிருப்புனா நம்ம எல்லாரும் ஜெயிலியாக இருக்கிறோம் இல்லை, ஆனால் சிறைச்சாலைக்குள் இருக்கிற ஒரு நபர் போலவே வெளியே இருக்கிற நம்மளும் இருக்கோம். எப்படி நிறைய காரியம் செய்ய முடியாதோ அதுபோல் நாமும் செய்ய முடியாதபடி கரங்கள் கட்டப்பட்டவர்களைப் போல, சிந்தையிலே கட்டப்பட்டவர்கள் போல, நம்முடைய எண்ணங்களிலே கட்டப்பட்டவர்கள் போல, நமக்கு எல்லாம் இருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத, அனுபவிக்க முடியாத, சந்தோஷம் அடைய முடியாத, மகிழ்ச்சி அடைய முடியாத இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்?
சிறையிருப்பு இருக்கிறது என்று அர்த்தம். அவைகளை கர்த்தர் இன்றைக்கு திருப்ப விரும்புகிறார். இந்த மாதத்தில் விசேஷமாக நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பெல்லாம் திருப்பும் ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றும் ஆண்டவரே. அப்போ நாம் எங்கே சிறைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நம்முடைய சரீர பிரகாரமான வெளிப்பிரகாரமான சிறையிருப்பு, ஆத்தும ரீதியான உள்பிரகாரமான சிறையிருப்பு. வெளிப்பிரகாரமான சிறையிருப்பை சுலபமாய் கண்டுபிடிக்க முடிகிறது. ஆனால் உள்ளான மனிதனில் ஏற்பட்டிருக்கிற சிறையிருப்பு அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்குத்தான் தேவன் நமக்கு சபையை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார். அவர் மூலமாக நாம் இதை பெற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாக நாம் இதை அனுபவிக்கவும் முடியும். காரணம், நமக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த சிறையிருப்பு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது என்றால், தேவனை விட்டு தூரம் போக வைக்கிறது, தேவனோடு நெருங்க விடாமல் தடுக்கிறது. தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடி ஒரு தடை ஏற்படுவது போல. ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் நாம் அதை திட்டமிடவே இல்லை, ஆனால் ஏற்பட்டு கொண்டே வரும். தினமும் வேத வாசிக்கவும் ஜெபிக்கவுமே நமக்கு அந்த தடைகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இவ்வளோ நாட்கள் ஒருவேளை அப்படி இருந்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது நானும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் ஏதாவது சிறையிருப்பு இருந்தால் என்ன செய்யுங்க, மாற்றுங்க. எங்கள் சபையில் இருக்கிற சிறையிருப்பெல்லாம் மாற்றுங்க. ஆமென். ஆமாம், சபை தானே, அதில் என்ன சிறையிருப்பு? அங்கேயும் சிறையிருப்பு ஏற்படுகிறது. சபைக்கு வருகிற நாம் எல்லாரும் சேர்ந்து அதிகமாய் செய்ய வேண்டியதை செய்யலைன்னா அங்கே என்ன ஏற்படும்? சிறையிருப்பு ஏற்படும். ஏனென்றால் இது உலக பிரகாரமான ஒரு பிஸ்னஸோ உலக பிரகாரமான காரியம் அல்ல. இது சபை என்று சொன்னாலே வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு என்ன செய்கிற இடம்? போராடுகிற இடம். தேவனுடைய ராஜ்யம் கட்ட முடியாதபடி தடை செய்கிறவர்கள் அதிகம் இருக்கிற சூழ்நிலையிலே தான் சபை கட்டப்பட்டு கொண்டு வருகிறது, சபை எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. அப்போ அங்கேயும் சிறையிருப்பு காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். எப்பொழுது அந்த சிறையிருப்பு மாறப்போகிறது? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது, அங்கே சிறையிருப்பின் சூழ்நிலையில் அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து, இப்போ எங்கே நம்முடைய சரிப்படுத்துவதற்கு, இந்த சிறையிருப்பை சரிப்படுத்துவதற்கு முதல் காரியம் என்ன என்று சொன்னால், எனக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். எனக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். என்ன உணர்வு என்றால், எனக்கு சிறையிருப்பு வந்திருக்கிறது. உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து, தங்களை சிறைப்படுத்தி கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து, உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளைகளை மீறி அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. அவர்கள் எகிப்தென்கிற இரும்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமும் இருக்கிறார்களே. ஏற்கனவே ஒரு இரும்பு என்னவா காலவாய், இரும்பு தன்மையை போல இருந்த சூழ்நிலையிலிருந்தே மீட்டு கொண்டு வந்தீரே, இப்போ திரும்பியும் ஏன் ஆண்டவரே சிறையிருப்பு என்று சொல்லும்போது, இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அதை புரிந்திருக்கும். என்ன என்று சொன்னால், நாம் ஜெபம் செய்யும்போது கர்த்தர் சிறையிருப்பை திருப்புவார். முதல் காரியம் என்னதுங்க? ஜெபம், விண்ணப்பம் செய்யணும். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்யணும். அந்த விண்ணப்பத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப முடியும். நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெபத்திலே நாம் இன்னும் அதிகமாய் ஜெப நேரத்தை கூட்ட வேண்டும். ஜெப நேரத்தை கூட்டும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றுவார். கடனாகிய சிறையிருப்பு, பண தட்டுப்பாடாகிய சிறையிருப்பு, பொருளாதார சிறையிருப்பு, இதெல்லாம் இந்த உடம்புக்கு சரீரத்துக்குரிய சிறையிருப்புகள், பலவீனங்கள், வியாதியின் சிறையிருப்பு. ஆவிக்குரிய ரீதியிலே உள்ளான மனிதனின் சிறையிருப்பு என்ன? தேவனோடு ஐக்கியப்பட முடியாத, வேதம் வாசிக்க முடியாத, ஜெபிக்க முடியாத
இப்படிப்பட்ட ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபட முடியாத இப்படிப்பட்ட எல்லாம் சிறையிருப்பு, இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமேன். இதெல்லாம் மாற்றி போட வேண்டும் என்றால் என்னுடைய விண்ணப்பம் அவரிடத்தில் சரியாக இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய ஜெபம் சரியாக இருக்க வேண்டும். நான் ஜெபம் செய்கிறேன் தானே என்று நாம் யோசிக்கிறோம். நம்ம எல்லோரும் யோசிக்கிறோம், நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம். நான் கரெக்டாக ஜெபிச்சிருவேன் பாஸ்டர், காலையில் ஜெபம் பண்ணிடுவேன், சாயந்தரம் ஜெபம் பண்ணிடுவேன். நம்ம நிறைய நேரம் இந்த ஜெபத்தை கவனித்து பாருங்கள். இந்த ஜெபம் எப்படி இருக்கும்னா அனிச்சை செயல் மாதிரி தானாக வரும். அது மனசுலேருந்து வந்துச்சானா தெரியாது. இது என் ஜெப நேரம், உடனே வேகமாக போகிறேன். ப்ரேயர் லைக் அ ஒர்க். வேலை செய்கிற மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. வேலை செய்கிறது நிறையா நேரம் இஷ்டம் இல்லாமலே என்ன செய்வோம், வேலை செய்வோம். ஜெபம் ஏதோ பண்ணணும், எனக்கு கரெக்டாக இன்றைக்கி 1/4 மணி நேரம் பண்ணிடணும், 1 மணி நேரம் பண்ணிடணும், 2 மணி நேரம் பண்ணிடணும், 5 மணி நேரம் பண்ணிடணும், அப்படி அல்ல. இங்கே சொல்லப்படுகிற ஜெபம் என்னவென்றால், நான் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணால் என்கிட்ட மாற்றம் இருக்கணும். நான் ஜெபம் பண்ணிட்டா என்கிட்ட ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும். ஜெபம் முடிஞ்ச பிறகு எனக்குள்ளே என் செய்கையில் என்ன இருக்கணும், மாற்றம் இருக்கணும். அப்பந்தான் அந்த ஜெபத்தை தான் அவர் சொல்கிறார். இன்றைக்கி நிறையா ஜெபங்கள் மாற்றமே வராத ஜெபமாக இருக்குது. மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி சிலர் பெருமைப்படுவாங்க. ஜெபத்தை ப்ரொஃபஷ்னலாக செய்கிற எல்லாரும் பாருங்கள், புகழ்ந்து தள்ளுவாங்க. நான் இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், இப்படி ஜெபம் பண்ணுறோம், அப்படி ஜெபம் பண்ணுறோம். அதை ப்ரொஃபஷ்னல் மாதிரி செய்கிறவங்க எல்லாம் புகழ்வாங்க. ஆனால் ஜெப வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு புகழ்ச்சி பண்ண மாட்டாங்க. ஜெப வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குன்னா ரொம்ப வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க ஜீவியத்தில் அது நன்றாக விளங்கும். அவர்களுடைய வாழ்விலே அது தெரியும், அவர்களுடைய நடவடிக்கையில் அது தெரியும். அவர்கள் தேவன் சொல்லியிருக்கிற கற்பனைகளை சரியாய் கீழ்ப்படிவார்கள். அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர்களை சரியாய் நடத்துவார். ஆமேன். அதுதான் ஜெப வாழ்வு. ப்ரேயர் ப்ரொஃபஷ்னலாக போயிடக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே ஓகே ப்ரேயர், பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி கரெக்டாக பைபிள் வாசிச்சிங்களா? பைபிள் வாசித்தேன். ஜெபம் பண்ணிங்களா? ஜெபம் பண்ணேன். ஓகே, என்ன மாற்றம்? ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி செஞ்சிட்டோம் அதை? சும்மா அதை எப்படி வேலையை டியூட்டி செய்கிறோமோ டியூட்டி மாதிரி ப்ரேயரை செஞ்சிடறோம். ப்ரேயர் இஸ் நாட் அ டியூட்டி, இட் இஸ் லைஃப். ஆமேன். அது ஏதோ வேலை செய்கிற வேலை இல்லை, அது லைஃப், வாழ்க்கை. அப்போ வாழ்வு, என்னுடைய வாழ்வே அப்படி இருக்கத்தக்க அளவுக்கு அதைத்தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து. அப்போ நான் உணராமலே ஜெபிக்கிறதுல எனக்கு எந்த யூஸும் இல்லை. நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவதற்கு நிறையா இன்விடேஷன் வருகிறது. அந்த இன்விடேஷன் எல்லாமே ப்ரோக்ராம் இன்விடேஷன் மாதிரி இருக்கும். போகிறோம், ஜெபிக்கிறோம், வரோம். பட் வாட் இஸ் சேஞ்ச்? வேர் இஸ் சேஞ்ச்? என்ன டைப் ஆஃப் சேஞ்ச்? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அதை கர்த்தர் உணரச் செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ நாம் உணர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலை வைத்திருக்கிறார். அங்கே சிறையிருப்பை மாற்றி போடுவார். யோபு 42 அதிகாரம் 10 யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஒரு சேஞ்ச் வருது பாருங்கள். உடனே ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம் வச்சா உடனே அங்கே என்ன வரணும்? மாற்றம் வரணும். அப்போ எனக்குன்னு அந்த நேரத்தை கர்த்தர் சரியாய் வைத்திருக்கிறார். யோபு அதுவரை அவர் ஜெபித்த ஜெபம் எப்படியோ, ஆனால் அன்றைக்கு அவர் ஜெபித்த கர்த்தர் பேசுகிறார், யோபுவோடு சொல்லுகிறார், யோபுடைய நண்பர்களோடு பேசுகிறார். அப்பொழுது யோபுடைய நண்பர்களை பற்றிய விஷயங்களை யோபுவிடத்தில் சொல்லுகிறார். யோபுவே, உன்ன மாதிரி இவங்க யாரும் இல்லை, நிதானமாக பேசுகிறவங்க இல்லை. ஆனால் இந்த யோபுடைய நண்பர்கள் பிரதானமான 3 பேரும் குறை ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் செய்தது என்ன? யோபுவிடத்தில் யோபுவுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் எல்லா அதிகாரத்திலையும் படித்து பாருங்கள். அவங்க பேசுகிறது எப்படின்னா, யோபு ஏதோ ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரியும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யோபுவுக்கும் நிறைய நேரம் நம்ம எப்படி பேசுகிறோன்னா, ஒருத்தருடைய ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் என்னன்னே தெரியாமல் நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். யோபுடைய தொடர்பு, தேவனோடு இருக்கிற தொடர்பு என்னன்னு இந்த 3 பேருக்கு தெரில. அவர் எவ்வளோ தூரம் தெளிவாக புரிந்து தான் இந்த அனுபவிக்கிறார் என்பது யாருக்கு தெரில? அந்த வந்த 3 பேருக்கு தெரில. ஆனால் வந்த 3 பேரும் கொடுத்த ஆலோசனை இருக்குது பாருங்கள், உண்மையிலேயே பெஸ்ட்டு ஆலோசனை. எப்படியாவது அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்டு நீ என்ன பண்ணிடு, சரியாயிருன்னு இவனுக்கு உதவி செய்ய தான் வந்தாங்க. கடைசியில் பார்த்தா இவனுங்க பேச்சில் ஆண்டவரே கோபம் கொண்ட மாதிரி, யோபுவே இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க, இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு யோபுட்ட கேட்ட மாதிரி இருக்குது. அப்போ தான் யோபு என்ன செய்கிறார் பாருங்கள். தன் சிநேகிதருக்காக அவர் என்ன செய்தாராம்? வேண்டுதல் செய்தார். என்ன வேண்டுதல் செய்துட்டார்? ஆண்டவரே, இவங்களை பேசுனதுக்கெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, தண்டிச்சிடாதீங்க. அப்போ என்ன பாருங்கள், ஒரு ஜெப வாழ்வு ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறது. ஆண்டவரே பாருங்கள், 50ஆம் வசனம் பாருங்கள்,
எல்லாத்தையும் அவர்களெல்லாம் சிறை கொண்டு போனவர்கள் அவர்களுக்கு இறங்கத்தக்கதாக இரக்கத்தை யாருக்கு கட்டளையிடுவாராம்? அந்த இரக்கத்தை யார்கிட்ட கொடுப்பாராம் பாருங்க, சிறைப்படுத்தி வைத்திருக்கிறவனுக்குரிய இருதயத்துக்குள்ளே கொடுத்துருவாராம். நம்மளை சிறைப்படுத்தி ஒருவன் வைத்திருந்தால் அவன் இருதயத்தில் இரக்கத்தை கட்டளையிடுவாராம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மக்கிட்ட ஏதோ வந்து நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறோம். கையை பிடிச்சில, சிறைப்பிடித்து போனவனுக்கே இரக்கத்தை கட்டளையிட்டு அவனே கொண்டு வந்து உங்களை எல்லையை தாண்டி விட்டுட்டு போயிடுவான். அதான் கர்த்தருடைய கிரியை. யார் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு நின்று கொண்டு இருக்கிறானோ அந்த செயல்பட்டு நின்று கொண்டு இருக்கிறவனே உங்களுக்கு சகல உதவிகளையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டானே, சிறையிருப்பு மாதிரி ஆயிடுச்சே நம்ம நிலைமை, அவனை வச்சே கர்த்தர் உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுப்பார். நம்ம என்ன ஜெபிப்போம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை சிறைப்படுத்திருக்கிறவனை காலி பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருங்க ஆண்டவரே, விரட்டுங்க ஆண்டவரே. அவர் என்ன சொல்கிறாரு? அவனுக்கே ஒரு இரக்கத்தை கொடுத்து, உன்னை யார் சிறைப்படுத்தினான்னு உன் மனசு வேதனையாக இருந்துச்சோ அவனே உனக்கு இரக்கம் பாராட்டி அவனே ஆச்சரியமாக உனக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி வச்சு நான் உன் மனசை சமாதானப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை அவனை விரட்டி இருந்தா திரும்ப ஒருக்கா அவனை பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் என்ன செய்யும் சொல்லுங்கள் பார்ப்போம்? அவன் மேலே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். அப்படி ஒன்று வரவிடாத அளவுக்கு பண்ணுறாரு பாருங்கள். உங்களை சிறைப்படுத்தினவனே இரக்கம் பாராட்டி உங்கள்கிட்ட கொடுத்தா மறுபடி நீங்கள் அவனை சந்திக்கும் போது நீங்கள் நல்லா பேசுவீங்க. அவன்கிட்ட எப்படி பேசுவோம்? திரும்ப ஒருக்க சிறையிருப்புக்கு வந்துட்டானோன்னு ஒரு பயம் வந்தாலும் திரும்ப அவன்கிட்ட நல்லா பேசுவோம். ஏன்னா அவன் நம்மள்கிட்ட கோபமாக நடந்து கொள்ளலை, இரக்கம் பாராட்ட கர்த்தர் கிருபை செய்தார். இரண்டாவதாக எரேமியாவின் புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். இன்னும் கழுப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ரெண்டாவதாக, முதல்ல ஜெபிக்கணும், ரெண்டாவது நல்லா துதிக்கணும். துதிக்கிறதுனா ஏதோ குத்தாட்டம் போடுறது இல்லை. துதிக்கிறதுனா உடனே டம்மு டம்முன்னு மியூசிக் போடுறது இல்லை. நிறைய பேர் துதிக்கிறதுனா உடனே பார்த்திங்கன்னா ஒரே டான்ஸும் இதுவும், அது துதிக்கிறது இல்லை, அது பேர் கொண்டாட்டம். அது எப்பயாவது ஒருக்கா நடக்கட்டும். ஆனால் துதிக்கிறது என்பது அது அல்ல. துதிப்பது என்பதே என் ஆண்டவரை நான் புரிந்து, என் ஆண்டவரை நான் உணர்ந்து, என் ஆண்டவரை நான் ரசித்து, அவர் எனக்குள் இருப்பதை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துவதுதான் என்னது? துதித்தல். துதித்தலின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படும்படி என்னுடைய ப்ரொஜெக்ஷன் எதுவும் இருக்காது. கர்த்தரை துதிக்க போகிறோம் எல்லாரும். நாளைக்கு சாயந்தரம் நமக்கு எல்லாம் சர்ச்சில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நான் நல்லா ஜிகுன்னு ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அதில் நல்லா எல்லாம் ஜிகுனாலாம் நிறையா போட்டு அடித்து லைட்டிங்லாம் நிறையா போட்டு வச்சு, அது பேர் என்னது? அது பேர் கொண்டாட்டம். அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு செலிப்ரேஷன். ஓகே. ஆனால் துதியை கர்த்தர் எப்படி விரும்புகிறார் என்றால், நான் அவருடைய சமூகத்தில் வந்து என்னுடைய முழு இருதயத்தையும் திறந்து, ஆமேன், என் முழு மனதோடு, என் முழு ஆத்மாவோடு, என்னுடைய சரீரத்தோடு ஆண்டவரிடத்தில் அப்படியே நான் என்னை அர்ப்பணித்து, ஆண்டவரும் நானும் ஒன்றித்து, அல்லேலூயா, நான் அப்படி துதிக்கும் போது என்னுடைய எந்தவித செய்கையும் வெளியே இன்னொருவர் பார்க்கும்படி இல்லாதபடி, இன்னொருவர் கவனிக்கத்தக்க இராதபடி அங்கே தேவ பிரசன்னம் வரத்தக்க இருக்கும். ஆமென். தேவ பிரசன்னம் வரத்தக்க இருக்கும். அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 12ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த பகுதி முழுவதும் உங்களுக்கு அங்கே வெளிப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிற அந்த வருஷம் சொல்லி வருகிறார். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, அவர்களை குணமாக்கி, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சரியான விதத்தில் சிறையிருப்பை திருப்பி கொண்டு வர விரும்புகிறார். திரும்பியும் அதே விஷயத்தை சொல்லியிருக்குது பாருங்கள். நாம் எல்லாரும் உணர்ந்து அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் சரியாய் அவரை நாம் ஆராதிக்கும் போது, சரியாய் அவரை உயர்த்தும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிற அந்த விடுதலையை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் அதே போல் சரியாய் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் அவரை துதிக்கவும் பழகுவோம். ஆமென். நாம் சரியாய் அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர்
மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். மாற்றி போடுகிறவர் என்பதல்ல, சிறையிருப்பை திரும்பவும் நம்மை வாழ்ந்திருக்கும்படி செய்ய, திரும்பவும் நம்மை நிலைத்திருக்கும்படி செய்ய, திரும்பவும் நம்முடைய சரீரப்பிரகாரமாய் மாத்திரம் அல்ல, சில வேளையில் சரீரப்பிரகாரமான வாழ்விலே சில குறைகள் இருப்பது போல இருக்கலாம், இழப்புகள் இருப்பது போல இருக்கலாம், தடைகள் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் முதல்ல அவர் சரிப்படுத்த விரும்புவது நம்முடைய ஆத்துமாவிலே. ஆமென். நம்முடைய ஆத்துமாவின் சிறையிருப்பை திருப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன சிறையிருப்பும் திரும்பிடும், சரீரப்பிரகாரமான சிறையிருப்பும் திரும்பிவிடும். ஆகையினாலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயத்திலே பாவ சிந்தைகளோ தேவனுக்கு பிரியமில்லாதவைகளோ நம்மிடத்தில் காணப்பட்டால் அவைகளெல்லாம் ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் அவரை துதிக்கவும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவர் நமக்கு சிறையிருப்பை திருப்பி நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். தேவ சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும்.